மாயாஜாலம் ஆட்சி செய்யும் உலகில் ஜானி என்ற வாலிபன் மந்திரித்த காடு வழியாக ஒரு பயணத்தை தொடங்குகிறான். ஆஹா, இந்த இடம் நம்ப முடியாதது. அவர் புதர்களில் சலசலக்கும் சத்தம் கேட்டு எச்சரிக்கையுடன் அணுகுகிறார். திடீரென்று ஜெனி என்ற குறும்புக்கார தேவதை தோன்றி தன் மந்திரக்கோலைக் கொண்டு மந்திரம் செய்கிறாள். நீ எப்படி என் இடத்திற்குள் நுழையத் துணிகிறாய்? அதாவது எந்த பாதிப்பும் இல்லை, நான் ஆராய்ந்து கொண்டிருந்தேன். சரி, நீங்கள் நிச்சயமாக மிகவும் இக்கட்டான நிலையில் உங்களை கண்டுபிடித்து விட்டீர்கள். ஆனால் பயப்படாதே இளம் பயணி, காடு வழியாக உங்களுக்கு வழிகாட்ட நான் உதவ முடியும். பேசும் விலங்குகள் மற்றும் மந்திர மலர்கள் போன்ற அனைத்து வகையான மாயாஜால மனிதர்களையும் சந்திக்கும் அவர்கள் காட்டுக்குள் ஆழமாக பயணம் செய்கிறார்கள். ஒவ்வொரு அடியிலும் இயற்கை காட்சி மிகவும் அற்புதமாகிறது. இது ஒரு கனவு நனவாகும் போல. கனவுகள் பெரும்பாலும் நமது உண்மையான ஆசைகளுக்கான நுழைவாயிலாகும். இந்த காட்டில் எதுவும் சாத்தியமாகும். அவர்கள் காட்டின் இதயத்தை அடையும் போது அவர்கள் ஒரு மர்மமான ஒளியுடன் ஒளிரும் ஒரு மறைந்த புதையலில் தடுமாறுகிறார்கள். இது என்ன? அது என் நண்பரே, வனதெய்வம் கொடுத்த பரிசு. ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள், பெரும் சக்தியுடன் பெரிய பொறுப்பு வருகிறது. ஜானி புதையலை திறந்து ஆற்றலுடன் துடிக்கும் ஒரு மந்திரக்கல்லை வெளிப்படுத்துகிறார். அவர் அதை தொடும்போது வண்ணங்களின் திகைப்பூட்டும் காட்சியில் காடு ஒளிரும். இது ஆச்சரியமா இருக்கிறது. வாழ்த்துக்கள் ஜானி, மாயாஜாலவனத்தின் உண்மையான மந்திரத்தை நீங்கள் திறந்துவிட்டீர்கள். சூரியன் உதிக்கும் போது ஜானியும் ஜீனியும் காட்டின் விளிம்பில் நிற்கிறார்கள். ஒன்றாக ஒரு புதிய சாகசத்தை மேற்கொள்ள தயாராக உள்ளனர். அதனால் ஜானியும் தேவதை ஜெனியும் ஆச்சரியமும் மயக்கமும் நிறைந்த ஒரு பயணத்தை தொடங்கினார்கள். அவர்களின் இதயங்கள் எப்போதும் மந்திரித்த காட்டின் மந்திரத்தால் பிணைக்கப்பட்டுள்ளன.